இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யோசபாத் வந்து எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். அல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு அப்படின்னா நம்ம நிச்சயமாகவே எப்படி ஆயிடுவோம், மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்ம மாற முடியும். இப்போ பாருங்கள், ஆகாப் ராஜா என்ன சொல்கிறான், வாங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இருங்க போவோம் அப்படிங்கிறான். அந்த இருங்கங்கிற இடத்துல என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போவோங்கிறான். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, 400 தீர்க்கதரிசிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன பண்ணலை, நம்பிக்கை வரல. இல்லையா, இன்னும் தீர்க்கமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாட்ட கேட்குறான். ராஜா, வேறு ஏதாவது தீர்க்கதரிசிகள் இங்கே இருக்காங்களா, இங்கே மொத்தமே கேம்பஸில் 400 பேர் தானா, வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா ஒரே ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் வேண்டாம். அவனை கூப்பிட்டாலே என்ன சொல்லுவான், எனக்கு எதிராகவே சொல்லுவான். என் நாட்டில் இருக்கான், என்னுடைய நாட்டிலே இருக்கிறான், நான் தான் ராஜ்யபாரம் பண்ணுறேன்,